வந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறோமாகிய ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் மொழியாவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகையிலே உங்களோடு ஆண்டவர் ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் தந்த நல்ல பாக்கியத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். குடும்பமாய் கர்த்தருக்காக வாழ தேவன் நல்ல சந்தர்ப்பத்தை நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் ஆனந்தமாய் இருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். குடும்பங்கள் பரிசுத்தமாய் பரவசமாய் இருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். குடும்பங்கள் நல்ல மகிழ்ச்சியோடு தேவ மகிமையோடு வாழ்வதை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகையிலும் ஒரு பாடலை பாடி ஜெபம் பண்ணி நம் கர்த்தரை ஆராதித்து தேவனுடைய வார்த்தைக்குள்ளே கடந்து வரப்போகிறோம். யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையை சேவிப்போம் என்கிற அனுபவத்தில் குடும்பமாய் ஆராதிக்க ஆண்டவர் உதவி செய்யட்டும். நோவாவின் குடும்பம் பேழைக்குள் பிரவேசித்து காக்கப்பட்டது போல உடைய குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்து ஆசீர்வாதமாய் வைப்பார் என்று நான் மனப்புறமாய் வாழ்த்துகிறேன். தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஒரு வார்த்தை சொல்லுங்கள். ஆண்டவரே, இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும் என்று வாயில திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி கேட்போம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகை ஆண்டவர் எங்களுக்கு நீர் ஆசீர்வாதமாக்கி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. குடும்பங்கள் வாழ்ந்திருப்பதை சுகித்திருப்பதை நீர் விரும்புகிறீரே. குடும்பங்களை கத்தர்லவோ இணைத்தீர், கத்தர்லவோ உருவாக்கினீர், கத்தர்லவோ ஆசீர்வதிக்கிறீர். ஆண்டவரே, இந்த குடும்பத்தில் இருக்கிற காரியங்கள் சரி செய்யப்பட வேண்டிய காரியங்களை சரி செய்து கொள்ள இந்த கூடுகை ஆசீர்வாதம் உள்ளதாய் மாறட்டும். தேங்க்யூ லார்ட். அல்லேலூயா. தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தாரும். ஆண்டவர்கள் பாடுகிற பாடல்கள் பிரயோஜனமாக இருக்கட்டும். பாடி ஆராதிக்க கிருபை தாரும். கேட்க போகிற வார்த்தைகள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கு. அநேக குடும்பத்தை தட்டி எழுப்ப, அநேக குடும்பத்துக்கு பிரயோஜனம் உள்ளதாய் கர்த்தர் மாற்றும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தெரிந்த ஒரு பழைய பாடலை பாடுவோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பெயரில் பற்றுதலாக இருப்பதே நலம். பைபிளில் நடு வசனம் 118:8. அதனால கர்த்தரை நம்பி ஜெபிப்போம். நம்ம குடும்ப வாழ்க்கையில் நம்முடைய நடுநிலை நாயகன், நம்பிக்கை நாயகன், இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். பாடி ஆராதிக்க போகிறோம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனே. கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனின். சேர்ந்து பாடுவோம். கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம், ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும், மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனே. கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனே.
நடந்தேறும். உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை, உண்மை வழி நடந்தேறும். உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை, கண்கள் அவர் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவர் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். சொல்லும் கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமரின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமரின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உள்ளமரின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளவரின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாரிப்பார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாரிப்பார். சொல்லலாமா? கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமரே கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். அன்பு மிகும் அண்ணலேவர் அருமை இயேசு நெருங்குவோம். அன்பு மிகும் அண்ணலேவர் அருமை இயேசுவை நெருங்குவோம். தன்னண்டை வந்தோரை தள்ளிடாரே, தாங்கி அணைத்திடுவார். தம்மண்டை வந்தோரை தள்ளிடாரே, தாங்கி அணைத்திடுவார். கர்த்தரை நம்பிய ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமரே கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமரின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீலம் இறங்குதே. நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீலம் இறங்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. சொல்லும் கர்த்தரை நம்பிய ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமரே கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம்.
காத்தீரும் பரமரின் கரங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். இம்மை கேட்ட இன்பங்களை நம்மை விட்டே முற்றும் அகற்றுவோம். இம்மை கேட்ட இன்பங்களை நம்மை விட்டே முற்றும் அகற்றுவோம். மாறாத சந்தோஷம் தேடிடுவோம் மறுமை ராஜ்யத்தில். மாறாத சந்தோஷம் தேடிடுவோம் மறுமை ராஜ்யத்தில். கர்த்தரை நம்பிய ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்தீரும் பரமரின் கரங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். கைவிடா காத்தீரும். 2 நிமிஷம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா 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 ஷபலரதனனா கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் மதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை. குடும்ப வாழ்க்கைக்கு எதிர்காலத்துக்கு சொல்லுங்க. இன்னும் தேவை கிருபை மாறுமே. விருப்பம் நிறைவேற இன்னும் தேவை கிருபை. அல்லேலூயா 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 ஹல்லேலூயா அல்லேலூயா. We worship you, Lord. அப்படி துதிக்க ஆரம்பிங்க. குடும்பங்களில் தேவ மகிமை இறங்க போகிறது. வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 எனதோடு பாடிடும் துதி கேட்குதே. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? பரிசுத்தர் 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 எனதோடு பாடிடும் துதி கேட்குதே. அல்லேலூயா அல்லேலூயா. Worship you, Lord, we praise you. Rikaba sehantaraba tudibina kashiala bauria kanadia. Praise the Lord. Glory be to God. Yes, Lord. ஒரே ஒரு பல்லவி பாட போகிறோம். சங்கீதம் 27:10.
தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகழின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. சொல்லு. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகழின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். கடைசி ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்த முடியுதா? ஆஹா அல்லேலூயா, 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 ஆமென். பிதாவே, பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த ஆகஸ்ட் மாத குடும்ப ஆசீர்வாத கூடுகைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நான் சிறுக கர்த்தர் இயேசு மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. வசனத்தை கொண்டு ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் எங்கள் மத்தியில் வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நான் அப்பிரயோஜனமானவன், கடமை மட்டும் நான் செய்கிறேன். கர்த்தர் உயர்ந்தரும் மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் ஒரு குடும்பத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 12 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஜட்ஜஸ் சாப்டர் 13 verse 12. அப்பொழுது மனோவா, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது, அப்பொழுது மனோவா, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும், அந்த பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். நல்ல ஒரு குடும்பம். மனோவா, அவருடைய மனைவி சிம்சோன், ஒரு சின்ன குடும்பம், அழகான ஆசீர்வாதமான அற்புதமான குடும்பம். இவங்க ஃபேமிலியில குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை. குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி ஒருத்தர் குற்றப்படுத்தலை. இட்ஸ் நாட் பிளேம். அவங்க மற்ற உடனே அவங்க புருஷனையோ புருஷன் மனைவியோ குற்றப்படுத்தலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குறைவுகள் உள்ளது போல அந்த குடும்பத்தில் தெரிந்தது. ஆனால் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிற நல்ல அனுபவம் அந்த குடும்பத்தில் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அநேக குடும்பத்தில் பிள்ளை இல்லை என்று சொல்லி கொடுமைப்படுத்தப்படுகிற மனைவிமாரனுக்கு தெரியும். பிள்ளைகள் இல்லை என்று சொல்லி கடினமாய் நடத்துகிற மாமியாரனுக்கு தெரியும். குடும்பம் மேரேஜ் ஆகி பிள்ளைகள் இல்லை என்று சொல்லி டிவோர்ஸ் பண்ணவங்களை எனக்கு தெரியும். ஆனால் அந்த குடும்பத்தை பாருங்க, குழந்தை பாக்கியம் இல்லை, நல்ல குடும்பமாக இருக்கு. அந்த குடும்பத்தின் மேலே தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார். அந்த குடும்பத்தின் மேலே தேவன் ஒரு நோக்கம் வைத்திருந்தார். அந்த குடும்பத்தின் மேல் தேவன் ஒரு கரிசனை வைத்திருந்தார். புரிந்து கொள்ளுங்கள், உங்களை புருஷன் மனைவி பிள்ளைகளாய் பெற்றோராய் வைத்திருப்பது தேவன் நோக்கம் என்பதை மறந்துவிடக்கூடாது. நான் நடத்துகிற திருமணங்களிலே அவளை மனப்பூர்வமாய் ஆசீர்வதிக்கும் போது இந்த வார்த்தையை மறக்காமல் சொல்லி ஆசீர்வதிப்பது, ஆண்டவரே, இவர்களை இணைத்த நோக்கம் வெளிப்படட்டும், இவர்களை இணைத்த திட்டம் வெளிப்படட்டும், கர்த்தர் இவர்களை இணைத்த ரகசியம் வெளிப்படட்டும். அநேகர் புரிந்து கொள்ளுகிறதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடும்ப வாழ்வில் தேவ திட்டம் உண்டு. குடும்ப வாழ்வில் தேவனுடைய ரகசியம் உண்டு. குடும்ப வாழ்வில் தேவனுடைய அற்புதம் உண்டு, அதிசயம் உண்டு. இன்னைக்கு நாம் இந்த வேதாகமத்தினுடைய இந்த வருஷத்தில் ஆண்டவரனை பாரப்படுத்தி ஒவ்வொரு வாரமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை சபையில வைத்து
மாலை நேரங்களில் இப்படி குடும்ப ஆசீர்வாத கூடுகை உண்டு. இந்த வியாதி நாட்களில் ஆலயம் அடைக்கப்பட்ட பிற்பாடும் முதல் வாரத்தில் இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டம் அனைவருக்கு பிரயோஜனம் இருக்க வேண்டும் என்பதற்காக தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிம்சோன் அப்படின்னா சூரியனை போன்றவன். பின் நாட்களில் கர்த்தர் அந்த குடும்பத்திலே அருமையான வாக்குத்தத்த மகனை கொடுக்கிறார். சிம்சோன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சூரியனை போன்றவன் என்ற அர்த்தம். மனோவா அப்படின்னா ஆறுதல். அல்லேலூயா. தான் வம்சத்தை சார்ந்த மனோவா. அந்த மனோவா என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் ஆறுதல் செய்கிறவன். ஆண்டவன் நல்லவர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு குடும்ப தலைவன் அநேகருக்கு ஆறுதலாக இருக்கணும். நிறைய குடும்பத்தில் தலைவனால் ஆறுதல் இல்லை. குடிச்சு வெறிச்சு சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி மனைவி அடித்து பிள்ளைகளை அடித்து அநேக குடும்ப தலைவர்களால் ஆறுதலை கெட்டுவிடும். குடும்ப தலைவர்களால் ஆறுதல் கெட்டுவிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால் நல்ல கவனிங்க, இந்த குடும்பம் ஆண்டவரை சார்ந்து கொண்ட நல்ல குடும்பமாக இருந்தது. ஆண்டவரை சார்ந்து கொண்டு நல்ல குடும்பமாக இருந்தது. பிள்ளைகள் இல்லை அப்படின்னு சொல்லி தன் மனைவியை துன்பப்படுத்தலை, மனைவிக்கு ஆறுதலாக இருந்தார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படட்டும். குடும்ப வாழ்வில் தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டு. ஆரம்ப நேரத்தில் ஒரு உண்மை சம்பவத்தை நினைப்பூட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேலே மணக்குடி பக்கத்தில் புத்தளம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அதில் கீழே புத்தளம் அப்படின்னு ஒரு ஊர் உண்டு. அங்கே ஒரு அழகான சிறிய லூதரன் சர்ச் இருக்குது. அந்த சபையிலே நான் ஒரு 3 நாட்கள் பல வருஷத்துக்கு முந்தி கன்வென்ஷன் கூட்டத்திலே நான் பிரசங்கித்த ஞாபகம் எனக்கு உண்டு. அப்போ அதில் ஒரு ஸ்டார், அவங்க தான் அந்த கேட்டிஸ்டாக இருக்காங்க அந்த சர்ச்சில். அப்போது எங்களுக்கு சாப்பாடு பரமாறிட்டு இருந்தாங்க ஒரு சிஸ்டர். அவங்கள சுட்டி காட்டி இந்த சகோதரியை பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் பார்த்தேன், பின்னால் சொல்கிறேன் அப்படின்னாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு பேசிக்கிட்டு இருந்தபோது அந்த சகோதரி குறித்து கேட்டேன். என்ன சார், அந்த சிஸ்டரை சுட்டி காட்டினீங்களே, என்ன விஷயம்? அப்போ அவங்களுடைய சாட்சியை பற்றி சொன்னாங்க. மெயின் ரோட்டில் இவங்க சார் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் டீச்சர். இவங்களுடைய வீடு இருக்குது. வீட்டுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா தோட்டம், கொல்ல மரங்கள் நிறைந்த தோட்டம். என்னுடைய தாயாருக்கும் அந்த ஏரியா தான் புத்தளம். அதனால் அந்த ஏரியாவை குறித்து எனக்கு நன்றாய் நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது அந்த சகோதரனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. சகோதரிக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. கூலி வேலை செய்கிறவன், ஓலை வீடு, கரண்ட் இல்லை, கஷ்டப்பட்ட குடும்பம். குடிச்சிட்டு வந்து மனைவியை தாறுமாற அடிப்பான், துன்பப்படுத்துவான், பயங்கரமான துன்பப்படுத்துவான். அப்போ அந்த சகோதரி ஒரு நாள் அவங்க தீர்மானம் பண்ணியிருக்காங்க. இனி இந்த உலகத்தில் வாழக்கூடாது, நம்ம மறிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க பின்னால், வீட்டுக்கு பின்னால் வந்து மரம் இருக்குது. மாலை நேரத்தில் மரத்தில் கயிறு போட்டு தூக்கு போட்டு செத்துறணும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது வீட்டுக்கு பின்னால் வந்து அங்கே பாடல், அந்த சார் ஃபேமிலி காலையிலையும் சாயங்காலமும் நல்ல பாடலை போடுவாங்க. நல்ல பாடலை போட்டு கர்த்தரை ஆராதிப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல பாடலை போட்டு ஆண்டவரை கேட்க, தேவனுடைய வார்த்தைகளை கேட்கறது உண்டு, பாடலை கேட்கறது உண்டு. இந்த சகோதரி பின்னால் வந்திருக்காங்க. பாடல் அவங்க காதில் விழுந்திருக்கு. பாடல் சத்தம் அவங்க காதில் விழுந்திருக்கு. அப்போ இவங்க அந்த தற்கொலை எண்ணம் மாறி அந்த கயிறு அவுத்து அந்த ஓலை குடிசையிலே மேலே சொறி வச்சுட்டாங்க. பாடல் அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றிட்டு, பாடல் வரிகள் அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றிட்டு. ஃபாதர் பர்க்மன்ஸ் அவருடைய பாடல் தான் தொட்டது. அதிலிருந்து அங்கே வரும்போதெல்லாம் பாடலை கேட்பாங்களா, காலையில் சாயங்காலத்தில் ஒழிச்சிருந்து பாடல். ஒரு நாள் டீச்சர் பார்த்துட்டாங்க. டீச்சர் பார்த்து கூப்பிட்டாங்க, என்னம்மா அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, அப்படி கணவர்
குடிச்சிட்டு வந்தேன், ரொம்ப அடிக்கிறார், எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, நிம்மதி இல்லை. ஆனால் அன்னைக்கு உங்கள் வீட்டில் அந்த பாடல் கேட்டுச்சு, என் காதில் விழுந்துச்சு. அந்த பாடலை கேட்ட நாட்கள்லேருந்து என்னுடைய தற்கொலை எண்ணம் மாறி எனக்கு இன்னும் அந்த பாடல்லாம் கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் நான் அந்த பாடலை கேட்குறேன், என்னை மன்னிச்சிருங்க. அவங்க அன்போடு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் உபசரித்து வேதாகமம் கொடுத்து அவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அவருடைய கணவரையும் கூப்பிட்டாங்க. கணவரையும் கூப்பிட்டு அவங்களுக்கும் சுவிசேஷம் சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. தலையில் கை வச்சா பிசாசு போராட்டம், பயங்கரமான பிசாசு போராட்டம். அந்த சகோதரன் பிசாசு போராட்டத்தை விடுதலையானான். அந்த நாளில் இருந்து அவன் குடியை விட்டான். 2 பேரும் அந்த லூத்ரன் சர்ச்சினுடைய சபை மெம்பராக மாறிட்டாங்க. நல்ல சந்தோஷமாக நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. காலங்கள் வந்தபோது ஆண்டவர் ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார், கன்சீவ் ஆனாங்க. வீட்டில் ஒரு மாலை நேரத்தில் சுகப்பிரசவம். நல்ல அருமையான குழந்தையை கத்தர் கொடுத்தார். குழந்தை பிறந்த போது திடீர்னு தொட்டில் கயிறு கட்டின ராத்திரி எங்கே போய் வாங்க. அப்போ அந்த சிஸ்டர் சொன்னாங்களா, ஆனால் அதில் ஒரு கயிறு இருக்குது, அந்த கயிறு எடுங்க, அந்த ஓலைக்குள்ளே சொறி வச்சுருக்க அந்த கயிறு எடுங்க. அந்த கயிறு எடுத்து தொட்டில் கட்டி பிள்ளையை கடத்தினாங்க. நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? தற்கொலைக்கு நேராய் போன அந்த தூக்கு கயிறே தொட்டில் கயிறாய் மாறிவிட்டது. ஹல்லேலூயா! குடும்பங்களை கடாட்சிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா! அந்த ஃபாதர் பெர்க்மன்ஸுடைய பாடலை கேட்டாங்க. நாளைய தீனத்தை குறித்து பயம் இல்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். இப்படி நல்ல பாடல். சிங்கக்குட்டிகள் பற்றி கிடக்கும், ஆண்டவரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. இப்படிலாம் ஃபாதர் பெர்க்மன்ஸுடைய பாடலை கேட்க 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 அவருடைய வாழ்க்கை மாறிட்டு. அவங்க கேட்டாங்க, ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அந்த டீச்சர் அம்மாட்ட போய் கேட்ட, அந்த பாட்டு யாருடையது? அவங்க சொன்னாங்க, கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து வெளியே வந்த ஃபாதர் பெர்க்மன்ஸ், அவர் மூலம்தான் அவர் தான் அந்த பாடலாம் பாடினார். அன்னையிலேருந்து அந்த சகோதரி ஜெபிக்க ஆரம்பித்தாங்களாம். ஆண்டவரே, இந்த பாடல் மூலம் என் வாழ்க்கை தற்கொலை மாறி நான் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கிட்டது உண்மைன்னா அவர் எங்கே சர்ச்சுக்கு வரணும், நான் என் சாட்சியை அவர்கிட்ட சொல்லணும். அல்லேலூயா! அன்னையிலேருந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சில வருஷத்துக்கு முந்தி எனக்கு ஞாபகம் உண்டு, அந்த கூட்டத்தில் நானும் கலந்து கொண்டேன். நாகர்கோவிலில் கண்காடியாவில் ஒரே ஒரு குடும்பம் ஸ்பான்சர் பண்ணி ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயா சில வருஷத்துக்கு முந்தி, என்னுடைய அறிவு சரியாக இருந்தால் ஒரு 10 வருஷத்துக்குள்ளே நடந்த சம்பவம் தான். அந்த மீட்டிங்கில் ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயா அந்த கண்காடியா மீட்டிங்கில் பேசினாங்க. பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்தார்கள். நானும் 1-2 நாட்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டேன். சண்டே பகலில் ஃபாதர் எங்கே பேசுவாங்கன்னு சொல்லி நாகர்கோவில் இயேசு நம்மோட சபை இருக்குது, கருங்கல்ல என் அருமை நண்பர் பாஸ்டர் ஜெயந்தராஜ் அவங்க சர்ச் இருக்குது. எல்லாரும் விரும்புகிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் விரும்புகிறாங்க, எங்கள் சர்ச்சில் சண்டே பேசுங்க, எங்கள் சர்ச்சில் சண்டே பேசுங்க. அப்போ அந்த மீட்டிங் நடத்துகிற ஒரு வயதான தாயார், அவங்களுக்கு ரொம்ப நெருங்கிய க்ளோஸ் யாருன்னா இந்த புத்தளம் லூத்தரன் சர்ச்சினுடைய அந்த கேட்டிஸ்ட், அந்த சார். அப்போ அந்த பாட்டியம்மா ஃபாதர்கிட்ட சொன்னாங்களா, ஃபாதர் நீங்கள் எங்கே பேசுவீங்களோ தெரியல சண்டே பகல, ஆனால் ஒன்று செய்யணும், இப்படி ஒரு சின்ன சர்ச் இருக்குது, நீங்கள் காலையில் அங்கே போய் அவனுடைய வார்த்தையை சொல்ல போகிறீங்க. அப்போ அவங்க சபையில் முந்தின வாரம் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க, இந்த வாரம் நம்முடைய சர்ச்சில் காலை ஆராதனையில் ஃபாதர் பெர்க்மன்ஸ் வந்து அவனுடைய வார்த்தை தர போகிறாங்க. ஃபாதர் பெர்க்மன்ஸ் பிரசங்கம் பண்ணிட்டு உட்கார்ந்த உடனே இந்த சிஸ்டர் ஓடி போய் காலில் விழுந்துட்டாங்களாம், காலை பிடிச்சிட்டாங்களாம். என்னன்னு இருக்காங்க, ஐயா நான் ஒரு நாள் தற்கொலைக்கு நேராக வந்தபோது உங்களுடைய பாடலை கேட்டு நான் தற்கொலையிலிருந்து மீண்டேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். நான் ஜெபம் பண்ணேன், இது உண்மைன்னா எங்கள் சர்ச்சுக்கு அந்த ஐயா வரணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன், கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சாட்சியை சொன்னாங்களாம். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். பாருங்க, இது போல தான் இந்த மனோவாவுடைய குடும்பம். இது ஒரு சாட்சி. ஒருவேளை உங்களுக்கு இந்த சாட்சி அன்றைய குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த சகோதரிகிட்ட நேரடியாக நான் பேசினேன். 3 நாட்களும் ஆகார வேளையில் அந்த சகோதரி தான் எங்களை உபசரித்தார்கள், ஊழியர்களை. நல்ல ஞாபகம் எனக்கு உண்டு. ஆண்டவர் நல்லவர், இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. Glory be to God.
இந்த மனோவா குடும்பத்தை குறித்து கொஞ்சம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நல்லவர். இந்த மனோவா, சிம்சோன், மனோவாவுடைய மனைவி, இவங்க வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில பாடத்தை, சில காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள. நம்பர் 1, அவங்க கர்த்தரின் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டவர்கள். 13ஆம் அதிகாரத்தை தியானிக்க போகிறோம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அதிலிருந்து சில கருதலான விஷயங்களை தியானிக்க போகிறோம். நம்பர் 1, 3 வசனம், 13:3. கர்த்தருடைய தூதரானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அதனால் போதும். அவனுங்க கர்த்தரின் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டவள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகிறார், அவளை நோக்குகிறார். இந்த பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாள். பார்த்தீங்களா? வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்கிற குடும்பமா இருக்கணும். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஐயோ எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே, ஐயோ ஊரெல்லாம் என்ன கேட்குறாங்களே, வெட்கப்படுற. நீ வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. மலடியை பிள்ளை தாழ்ச்சியாக்குகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஈசாக்கு ஜெபித்த போது ஈசாக்குடைய மனைவிக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தாரே. புதிய ஏற்பாட்டு காலத்தில் தோத்திரம், ஹல்லேலூயா, நடந்த சம்பவம் உண்டு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த சம்பவம் உண்டு. இன்றைக்கும் நடக்கிற சம்பவங்கள் உண்டு. ஜெபிக்கும் போது கர்ப்பம் தரிக்கிற பலனை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அன்னாள் ஜெபித்தார்கள், ஒரு சாமுவேலை கொடுத்தார். முதல் ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிற அளவுக்கு ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் கர்த்தர் மாற்றினார். ஆண்டவர் நல்லவர். வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். குடும்பங்கள் தேவனை தரிசிக்க வேண்டும், தேவ சத்தத்தை கேட்க வேண்டும், தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டவள். ஆண்டவர் நல்லவர். எந்த குடும்பத்தில் பிரச்சனை வராது, எந்த குடும்பத்தில் கருத்து வேறுபாடு வராது, எந்த குடும்பத்தில் ஒருத்தர் குற்றப்படுத்த மாட்டாங்க. வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட குடும்பம். ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்ட குடும்பம். எதிர்காலத்தை குறித்த வாக்குத்தத்தம், புதிய தலைமுறைகளை குறித்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளணும். எனக்கு சாமுவேல் ஜெபராஜன் பெயர் வச்சாங்க. ஏன்னா எங்கள் குடும்பத்தில் 8 பிள்ளைகள். நாங்கள், எனக்கு 7 அக்கா, 2 பேர் கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார்கள். இன்னைக்கு 4 சகோதரி இருக்கிறாங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. 5 சகோதரி உண்டு, நானும் சேர்த்து இன்னைக்கு 6 பேர் இருக்கிறோம். 2 பேர் திருமணமாகாத பரிசுத்தவாட்டிகள். 7 பிள்ளைகளுக்கு பிற்பாடு எங்கள் அம்மா ஜெபம் பண்ணாங்களா, ஆண்டவரே எனக்கு 8வது ஒரு பையனை தருவீங்கன்னா அவனை நான் கர்த்தருடைய ஊழியத்துக்கு அர்ப்பணிப்பேன்னு சொல்லி நான் ஜெபத்தில் கர்த்தரனை கொடுத்ததுனால எனக்கு சாமுவேல் ஜெபராஜன் பெயர் வச்சாங்க. வாக்குத்தத்தங்களை ஆண்டவர்கிட்ட பெறணும். ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் பொய் சொல்லாத தேவன். மனுஷன் பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனமாற மனுப்புத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. வாக்குத்தத்தங்களை பிடிச்சு ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் நல்லவர். இந்த அருமையான மனோவாவுடைய மனைவி வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்ட ஒரு சகோதரியா இருந்தாள். நம்பர் 2, 4 வசனத்தை வாசிங்க. ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. பாருங்க, தேவ கட்டளையை பெற்றுக்கொண்டவள். தேவ கட்டளையை பெற்றுக்கொண்டவள் என்ன செய்யக்கூடாது பாருங்க. திராட்சரசம் மதுபானம் குடிக்க கூடாது, தீட்டானது ஒன்றையும் புசிக்க கூடாது, எச்சரிக்கையாயிரு. பாருங்க, பார்த்தீங்களா? தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார், தேவன் ஒரு நன்மை கொடுக்க போகிறார், தேவன் ஒரு உயர்வை கொடுக்க போகிறார், தேவன் ஒரு கனத்தை கொடுக்க போகிறார், தேவன் ஒரு புதிய தலைமுறை கொடுக்க போகிறார். எச்சரிக்கிறார், இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் செய்யணும். குடும்ப வாழ்க்கையில தேவனுடைய எச்சரிப்பு உண்டா? குடும்ப வாழ்க்கையில தேவனுடைய எச்சரிப்பு இருந்தா நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. உடைய எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கும். எல்லாருக்கும் உள்ள சிச்சை நமக்கு இல்லாட்டா நம்ம வேசின் பிள்ளையா போயிருப்போம். ஆண்டவர் நேசிக்கிற பிள்ளைகளை எச்சரிக்கிறார், நேசிக்கிற பிள்ளைகளை அவர் சிட்சிக்கிறார். தேவனுடைய எச்சரிப்பு இருக்கு குடும்பத்தில். ஆண்டவர் நல்லவர். சிலரை எச்சரிச்சா சிலருக்கு பிடிக்காது, சிலர் கொஞ்சம் கடினமா பேசிட்டா பிடிக்காது. இல்லை, தேவன் நேசிக்கிற பிள்ளைகளை உணர்த்துகிறார், நேசிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் சில நேரத்தில் சிட்சிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கட்டளை பெற்றுக்கொண்டார்கள். இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் ஜீவிக்கணும் அப்படின்னு சொல்லி குடும்ப வாழ்க்கையில் தேவனுடைய கட்டளையை
பெற்றுக்கொண்ட நல்ல ஒரு சகோதரி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. Hallelujah. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது காரியத்தை பாருங்க. 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 13:12. அப்பொழுது மனோவா, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது, அப்பொழுது மனோவா, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். அந்த பிள்ளை வளரும் போது அது எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும்னு சொல்லி மனோவா கேட்கிறார். பாத்தீங்களா? நாங்க இஷ்டப்படி வளர்த்தக்கூடாதுப்பா. என்ன வேதம் சொல்லுது, பிள்ளையாண்டாயை நடத்த வேண்டிய விதமாய் நடத்து, முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நான் கடந்த முறை நான் பதிவு செய்தனான்னு எனக்கு தெரியல. கனத்துக்குரிய அண்ணன் மோகன் லாசரஸ் அவர்கள் ஒரு முறை சென்னையில் பாஸ்டர் டி மோகன் ஐயா சின்னமலை சர்ச்சில் ஒரு மீட்டிங்கில் சண்டே கலந்துட்டாங்களாம். அப்போ 1-2 குழந்தைகளை பாஸ்டர் டி மோகன் ஐயா பிரதிஷ்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன குழந்தைன்னு கேட்டபோது ஆண் குழந்தை. அப்போ கேட்டாங்களாம், பெரம்பு வாங்கியாச்சா? அவங்களுக்கு புரியலை. திருப்பி கேட்டாங்களாம், பெரம்பு வாங்கியாச்சா அப்படின்னு. அப்போ சொன்னாங்களா, ஆண் பிள்ளை கிடச்சிருக்கு, வேதம் சொல்லுகிறது பெரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் எழுதியிருக்கிறது, அதை ரெடி பண்ணி வைங்க. அண்ணன் சொன்னாங்க, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. பார்த்தீங்களா? பிள்ளைகளை வளர்க்கிறதுக்கு எப்படி வளர்க்கணும், எப்படி நடக்கணும். இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தாய்க்கு அவமானத்தை, கேவலத்தை கொண்டு வரும். நல்ல பிள்ளையை நேசிக்கணும், நல்ல பிள்ளை போஷிக்கணும், நல்ல பிள்ளையை சிட்சிக்கணும், நல்ல கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்லி பிள்ளைகளை வளர்க்கணும். ஆமாம், இன்னைக்கு நாங்கள் அந்த அன்னைக்கு கடினமாக நடத்துனது கஷ்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி நான் மனப்பூர்வமாக சொல்கிறேன், அன்னைக்கு கடினமாக பெற்றோர்களை வளர்த்ததுனால இன்னைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர்களை மாற்றியிருக்கிறார். ஐ தேங்க் காட். ஆண்டவர் தந்த நல்ல பெற்றோருக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நல்லவர். நிறைய சம்பவங்கள் ஞாபகத்தில் வருது, சொல்ல எனக்கு மனதில்லை. பிள்ளரை வளர்க்கும் விதத்தை பற்றி கட்டளையை பற்றிக்கிட்டாங்க. ஆமாம், நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது இந்த பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்தணும் என்று கேட்ட ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்கிறாங்க. எப்படி நாங்கள் வளர்க்கிறது, எப்படி நாங்கள் நடத்துகிறது, நம்ம வளர்க்கிற விதம், நடத்துகிற விதம் நம்மகிட்ட தான் இருக்கு. ஆண்டவர் நல்லவர். அநேக சம்பவங்கள் என் மனக்கண் முன்பாக வருகிறது. அநேக காரியம் ஞாபகப்படுத்துகிறேன். நான் முன்னால் சொல்லியிருப்பேன், பரவாயில்ல, இன்றைக்கி நான் அதை ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு முறை ஒரு நடுத்தர வசதியை சார்ந்த ஒரு ஃபேமிலி வெளிநாட்டில், அவங்க வாரத்துக்கு ஒருக்கா ஷாப்பிங் போகிற பழக்கம் உண்டு. 2 சின்ன பிள்ளைகள், 10 வயசு பையன், 8 வயசு பொன் பிள்ளை. அப்போ ஒரு முறை அவங்க வீட்டெலாம் ஒயிட் வாஷ் பண்ணி ரொம்ப நீட்டாக வைத்திருந்த நாட்கள். ஃப்ரண்ட் ரூமில் பார்த்திங்கன்னா நல்ல அழகான காஸ்ட்லி கார்பெட் போட்டு வீடெல்லாம் நல்லா வசதியாக வச்சுருப்பாங்க. பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து கொடுத்துட்டு சொல்லிட்டு போனாங்க, நான் 1 ஹவரில் வருவேன், நீங்கள் விளையாடணும், விளையாடிட்டு இருக்கணும், சண்டை போடக்கூடாது, அம்மா வந்துடுவேன் அப்படின்னு. இவங்க போயிட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு திருப்பி வராங்க. வீடு நிசப்தமாக இருக்குது. மற்ற நாட்களில் என்ன நடக்கும்னா, மற்ற வாரங்களில் பிள்ளைகள் கேட்டை திறந்த உடனே மம்மி 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 சொல்லி வந்து விழுந்துருவாங்க. ஏன்னா இவங்க ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு சத்தமே வரல. இவங்களுக்கு அதிர்ச்சி ஆகிப்போச்சு. கேம்பஸ்குள்ளே வந்து பிற்பாடும் சத்தமே இல்லை, அதிர்ச்சி ஆயிட்டு ஸ்க்ரீனை திறந்துட்டு என்னன்னு பார்த்தா அதிர்ச்சி காத்திருந்தது. கொஞ்ச நாளைக்கு முந்தான் அவங்க வீடெலாம் ஒயிட் வாஷ் பண்ணியிருந்தாங்க. மிச்சம் இருக்கிற பெயிண்ட்டு, ப்ரஷ் எல்லாத்தையும் ஸ்டோர் ரூமில், கிச்சனுக்கு அடுத்த ரூமில், ஸ்டோர் ரூமில் மேலே வச்சுருந்தாங்க. இவன் சின்ன பையன் ஸ்டூலுக்கு மேலே ஸ்டூல் போட்டு எல்லாம் அந்த பெயிண்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஃப்ரண்ட் ரூமில் வச்சுருக்கிறான். கத்தியை வச்சு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறான். ப்ரஷ்ஷெல்லாம் எடுத்துருக்கான். அவனை ஹேண்டில் பண்ண தெரியல. அவங்க தங்கச்சிக்கு 8 வயசு பிள்ளைக்கு ஏதோ ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்கான், உட்காந்துருக்கிறா. இவன் ஒரு பெரிய சார்ட் எடுத்து போட்டு பெரிய ஆர்டிஸ்ட் மாதிரி வரைஞ்சான், தொளிச்சான், முக்குவான், தொளிப்பான், இப்படி தெளிப்பான். சுவரெல்லாம் பெயிண்ட்டு, தரெல்லாம் பெயிண்ட்டு, கார்பெட்லாம் பெயிண்ட்டு, ஷோஃபாலாம் பெயிண்ட்டு, ஃபுல்லாக நாசமாயிடுச்சு. நீங்கள் இப்படி ஒரு சம்பவம் என்ன நினைப்பீங்க? அடியில் சாகிற வரைக்கும் அந்த ப்ரெஷ்ஷில் கையில் விட மாட்டோம்ல, கண்டிப்பாக நம்ம செய்வோம். பிறகு வாயில்
வார்த்தைகள்லாம் வரும். சில நேரம் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் வைல்டு அனிமல்ஸும் வரும், டொமஸ்டிக் அனிமல்ஸும் வரும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க. ஆனால் நேர் மாறாக நடந்துச்சு. இந்த அம்மா வீட்டுக்குள்ளே போய் அந்த 10 வயசு பையன் அவனை தூக்கி கன்னத்தில் ஒரு கிஸ் கொடுத்து வெரி குட் செல்லம் அப்படின்னாங்க. வெரி குட் செல்லம். அவன் பண்ணது தப்பு, அவன் பண்ணது மதியினம், அவன் பண்ணது முட்டாள்தனம். ஆனால் அந்த தாயார் அவனை தூக்கி கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்து பிரைஸ் தி லார்ட், வெரி குட் செல்லம் அப்படின்னாங்க. வெரி குட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். கவனிங்க, காலங்கள் வந்தது. உலகத்திலே தலை சிறந்த ஆர்டிஸ்ட் யார் அப்படின்னு சொன்னால் அவனுடைய படம் வரைஞ்சி வச்சா பல லட்சங்களுக்கு விலைக்கு போகும். த பெஞ்சமின் பெஸ்ட். அவன் காலத்தில் அவனுக்கு நிகர் அவன் தான், வேற அதை விட பெரிய ஆர்டிஸ்ட் யாரும் கிடையாது. அவர்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் எப்படி இவ்வளோ தற்சொரூபமாக வரைகிறீங்க, ஃபோட்டோவெல்லாம் நேச்சர் மாதிரி வரைஞ்சிடுறீங்களே, இவ்வளோ பெரிய ஆளாக இப்படி மாறிட்டீங்க? அப்போ அவர் சொன்னார், நான் சின்ன வயசில் இப்படி ஒரு தவறு பண்ணேன். அன்னைக்கு எங்கள் அம்மா என்னை அடிச்சிருந்தா, நான் அந்த தப்பு அடிச்சிருந்தா விட்டுருக்க மாட்டேன். ஆனால் எனக்குள் இருக்கிற கலை நுகத்தை கண்டு என்னை தூக்கி வெரி குட் சொல்லணும்னு ஒரு கிஸ் கொடுத்தாங்க. அதுதான் என்ன தலை சிறந்த ஆர்டிஸ்டாக மாற்றிச்சு. பிள்ளை வளர்ப்பு பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்ம அடிக்காத காரியத்திலாம் அடிப்போம், அடிக்கிற காரியத்துக்கு விட்டுருவோம். பேச வேண்டிய நேரம் பேச மாட்டோம், சும்மா பேசிக்கிட்டு இருப்போம். பிள்ளைகளை நல்லா வளர்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவங்க பிள்ளைகள் வளர்ப்பில் அவங்க சில காரியத்தை நல்லா செய்தாங்க, சில காரியத்தில் கோட்டை விட்டாங்க. ஆரம்பத்தில் கண்டிப்பாக வளர்த்தாங்க, ஆனால் ஆரம்பத்தில் கண்டிப்பாக கொஞ்சம் வளர்க்க தவறுனதுனால அது நமக்கு ஒரு எச்சரிப்பாக மாறிட்டு. வளர்ந்து வரும்போது அவங்க நல்லா தான் கேட்டாங்க, எப்படி பிள்ளை வளர்க்கணும், எப்படி பிள்ளை நடத்தணும் கேட்டாங்க. ஆனால் வளர்ந்து வரும்போது பிள்ளையுடைய போக்கில் போயிட்டாங்க. ஒரு விக்கிரகத்தை வழிபடுகிற ஒரு பெலிஸ்திய ஒரு நாட்டை சார்ந்த ஒரு வேசி, ஒரு பெண், அவளை தெரிந்து கொண்டான், கண்ணுக்கு பிரியமானவள் என்று சொல்லுகிறான். அந்த விஷயத்திலே கஞ்சாடையாய் விட்டு விட்டார்கள். பிள்ளைகளுக்கு போதிக்கணும், பிள்ளைகளை உணர்த்தணும், பிள்ளைகளை எச்சரிக்கணும், பிள்ளைகள் கஞ்சாடையை விடக்கூடாது. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு இஷ்டத்துக்கு பிள்ளைகளுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்து தோத்துற பெற்றோருடைய விருப்பத்தை பிள்ளைகள் நிறைவேற்ற விரும்பலை, பின் நாட்களில் கஷ்டப்படுவாங்க, அது பிள்ளைகளுக்கு தெரியலை, பெற்றோர் பேச முடியாமல் தவிக்கிறாங்க. இன்றைக்கு சிம்சான் வாழ்க்கையில் அவன் போக்கில் கொஞ்சம் போயிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆரம்ப நாட்களில் சிம்சானுடைய வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. நீங்கள் இந்த 24-25 வசனத்தை வாசித்து பாருங்க. ஆரம்பத்தில் சிம்சோனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு பாருங்க. Chapter 13 verse 24 and 25. பின்பு அந்த ஸ்திரீ குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். பாருங்க, ஆரம்பத்தில் அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாய் இருந்தான். ஆரம்பத்தில் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற பிள்ளையாய் வளர்த்தார்கள். Bible says very clearly, ரொம்ப தெளிவா வேதம் சொல்லுது, கர்த்தர் அந்த பிள்ளையை ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையா இருந்தான். ஒரு blessed son, ஆசீர்வதிக்கப்பட்ட குமாரனா இருந்தான். ஆண்டவர் நல்லவர். துன்மார்க்கர் ஆசீர்வதிக்க மாட்டார் அல்லவா? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதில் பிரியம். அவர் ஆசீர்வதிக்கப்படத்தக்க அளவுக்கு சிம்சோனுடைய வாழ்க்கை ஆரம்ப நாட்களில் இருந்தது. 25 வசனத்தை பாருங்க. இன்னும் ஒரு வார்த்தை அங்க இருக்கு பாருங்க. 25. அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்திற்கு கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவத் தொடங்கினார். ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருந்தான். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற மகன். கர்த்தருடைய ஆவியானவரால் ஏவ தொடங்கினவன். ஆவியானவர் ஏவுறார். ஆவியானவர் நடத்துகிற அளவுக்கு சிம்சோனின் ஆரம்ப வாழ்க்கை இருந்தது. திரும்பவும் பதிவு செய்கிறேன், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட சிம்சோன், கர்த்தருடைய ஆவியானவர் ஏவி, the God's leading, the God's guidance, அல்லேலூயா, ஆண்டவருடைய நடத்துதல், ஆவியானவருடைய நடத்துதல் இருந்த, ஆவியானவரால் ஏவுகிற அளவுக்கு அவன் வாழ்க்கை இருந்துச்சு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நல்ல
அவங்க மகன் செய்த தப்புக்கு பெற்றோரும் துணை போனது நமக்கு ஒரு எச்சரிப்பு தான். ஒரு நாளும் பிள்ளைகள் செய்கிற தவறுக்கு பெற்றோர் துணை பெயரக்கூடாது. புரியுதா? பிள்ளைகளை கண்டிக்க எப்பவும் ரெடியாக இருக்கணும். பிள்ளைகள் தவறை சுட்டி காட்ட எப்பவும் ரெடியாக இருக்கணும். ஆண்டவர் நல்லவர். அப்பா தவறப்பா, உன்னைக்கு ஒருத்தர் தெய்வ திட்டம் உண்டப்பா, நீ ஒரு நீதிபதி நியாயாதிபதி, உன்னை கொண்டு தேவன் ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட போகிறார், குடும்பத்தை ஆண்டவர் தெரிந்தெடுத்தாருனா ஒன்றை தெரிந்தெடுத்தாருனா நோக்கம் உண்டு சொல்லிக்கிட்டே இருக்கணும். பிள்ளைகளை உணர்த்திக்கிட்டே இருக்கணும். பிள்ளைகளை சர்ச்சைக்கு வான்னு சொல்றது கூட சில பெற்றோருக்கு பயம். பைபிள் எடுத்து வாசிடான்னு சொல்றது கூட பயம். டேய் ஞானசானம் எடுத்தாச்சா அப்படின்னு சொல்றது கூட பயம். உட்கார்ந்து ஜெபம் பண்ணா அபிஷேகத்தை பெற்றுக்கடான்னு சொல்றது கூட பயம். 24 மணி நேரமும் நாட்டையும் வீட்டையும் நாசமாக்கு வந்த செல்போனை பிதுக்கிட்டே இருப்பான். பெற்றோர் கண்டிக்க முடியல. இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட சிம்சோன், கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட சிம்சோன், ஆவியானவரால் நடத்தப்பட்ட சிம்சோன் வாழ்க்கை கண்கள் பிடுங்கப்பட்டு பரியாச பொருளாய் மாறி போனான். காரணம், பெற்றோர் கண்டிக்க தவறினதனால் தேவ திட்டம் ஸ்பாயில் ஆயிடுச்சு. தேவன் தெரிந்து கொண்ட நோக்கம், தேவன் கொடுத்த வல்லமை, தேவன் கொடுத்த அபிஷேகம், தேவன் கொடுத்த கிருபை வீணாய் போய்விட்டது. பெற்றோரே, இது உங்களுக்கு எச்சரிப்பாய் மாறட்டும். அல்லேலூயா. எல்லாருக்கும் முன்னால உங்க பிள்ளைகளை கேவலப்படுத்துங்க நான் சொல்லல. எல்லாருக்கும் முன்னால உங்க பிள்ளைகளை அவமானப்படுத்துங்க நான் சொல்லல. மற்றவங்களுக்கு முன்னால் உங்க பிள்ளைகளை பிடிச்சு கொடுங்க நான் சொல்லலை. ஒரு நாள் இந்த தப்பை செய்யாதுங்க. ஆனால் தனியாக போய் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. தனியாக பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்லுங்க. அந்த அறியாமைக்காக மன்னிப்பு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. தனியாக பிள்ளைகளோடு நேரம் செலவழிங்க. செய்கிற தவறுகளை சுட்டி காட்டுங்க, வேண்டான்னு சொல்லுங்க. திருமணத்தில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் வேண்டாப்பா, அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பாக என்று பேலியாளுக்கும் கிறிஸ்துவுக்கும் இசைவேது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது சொல்லி கொடுங்க. வேண்டாம், ரட்சிக்கப்பட்டவங்க இப்படித்தான் கல்யாணம் பண்ணணும், இப்படி செய்யக்கூடாது, தெளிவாய் சொல்லிக் கொடுக்கணும். தடுமாறுகிற பிள்ளைகளை அவங்க இஷ்டத்துக்கு நம்ம போயிடக்கூடாது. ஆண்டவர் நல்லவர். ஓகே, பேசிட்டே போலாம். 5ஆம் வசனத்தை வாசிங்க. 13:5, 13 verse 5. நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது. அவன் தலையில சவரன் கத்தி படலாகாது. பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்த வெளிப்பாடு பெற்றுக் கொண்டாள். பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்த வெளிப்பாடு, ஒரு ரெவலேஷன். பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டுடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். சீகன் பால் கையாவை குறித்து தான் சாட்சி. மரண தருவாயில பிள்ளைகளாம் சுற்றி நிற்காங்க. நிறைய பிள்ளைகள். சீகன் பால் ரொம்ப சின்ன பிள்ளை. தன்னுடைய புருஷனை பார்த்து சொன்னாங்களாம், இவனை மிஷினரியா இந்தியாவுக்கு அனுப்பணும், மிஷினரியாவை அனுப்பணும், இது பொறுப்பு. அவர் தன் மனைவி தன்னை விட்டு போக போகிறாளேன்னு கவலை இருக்க பிள்ளைகள்லாம் கிடையாது, மிஷினரியா அனுப்பணும். காலங்கள் வந்தது. கர்த்தர் மிஷினரியாக மாற்றினார், இந்தியாவுக்கு கொண்டு வந்தார், தமிழ் பைபிள் எழுதினார். உலக நாடுகளுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. 14 வருஷம் தான் இந்தியாவில் வாழ்ந்து மரித்தார். ஒரு பெரிய சகாப்தத்தையே பண்ணிட்டு போயிட்டார். நம்முடைய கையில் தவழ்கிற அந்த வேதாகமும் ஐயா சீகன் பால் அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்டது. தாயாருடைய அந்த மரண தருவாயில் ஏற்பட்ட அந்த கண்ணீர், ஜெபம், அந்த விருப்பம், எதிர்காலத்தை குறித்த வெளிப்பாடு, பிள்ளைகளுக்கு கொடுத்த வெளிப்பாடு இருக்கா? இன்னைக்கு பிள்ளைகளை சாபம் போடாதுங்க. இவன் இங்கே உருப்பட போகிறான், விளங்க போகிறான், பிறகு உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க. எந்த பிள்ளை எந்த தப்பானாலும் பிள்ளைகளை நேசிங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, கரையை செலுத்துங்க. உங்கள்கிட்ட அன்பு கிடைக்கிறனால பிள்ளை வெளியே அன்பு தேடி போகுது. உங்கள்கிட்ட பாசம் இல்லை, அதனால் பாசத்துக்காக வேற எங்கேயோ போகுது. உங்கள்கிட்ட ஐக்கியம் இல்லை, ஐக்கியத்துக்காக பிள்ளை வேற எங்கேயோ போகுது. கருத்துக்களை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள முடியல, நீங்கள் கேட்க ரெடியா இல்லை, ரொம்ப பிஸியாக இருக்கீங்க. ஆனால் உங்கள் கருத்தை பிள்ளை எங்கேயோ போய் சொல்லுது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து நல்ல வெளிப்பாடு உள்ள பெற்றோராக இருக்கணும். நிறைய காரியம் இந்த மனோவ குடும்பத்தில் கற்றுக்கிட்டேன். தியானித்த போது நான் ஆச்சரியப்பட்டு போனேன். பிள்ளைகளை குறித்த வெளிப்பாடு இருக்குதா இன்றைக்கு? உங்களுக்கு பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்த வெளிப்பாடு இருக்கா? கலெக்டர் ஆகணுமா? சொல்லுங்க, நீ கத்தரோட கலெக்டரா மாற்றுவார்னு சொல்லிக்கிட்டே இருங்க. ஐஏஎஸ்ஆ சொல்லிக் கொடுங்க உங்க பிள்ளைகளுக்கு, டாக்டரா சொல்லிக் கொடுங்க, பெரிய மிஷனரியா சொல்லிக் கொடுங்க. சின்ன வயசுல இருந்து இந்த ஆர்வத்தை ஊட்டுங்க. கத்தர் நீ இப்படி தான் செய்ய போகிறார். அந்த பிள்ளைகள் ஷார்ப்பாகிட்டே இருப்பாங்க. கத்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஓகே, 8ஆம் வசனம் வாசிங்க. 13:8. அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டார். மனோவா தேவ திட்டத்தை பெறும்படியாய் ஜெபிக்கிறவராய் இருந்தார். கேட்கிறார் அவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனைவிக்கு தானே தரிசனமானீங்க. அப்பொழுது மனோவா கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீ அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விஷயங்களுக்கு வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான். ஜெபம் பண்றாரு. மனைவிட்ட ஏற்கனவே பேசினாங்க, திருப்பி ஜெபிக்கிறார். எதிர்காலத்தை குறித்து தேவ திட்டத்தை பெரும்படியான ஜெபிக்கிற ஆளா இருந்தார். நல்ல ஜெபிக்கிற பெற்றோரா இருங்க. தாய் தப்பன ஆண்டவர் தோத்திரம் பண்றேன். நல்ல ஜெபிக்கிறவங்க. ஜெபம்னா கண்ணீர் தான் வரும். என் வாழ்க்கையில் அப்படித்தான் நடந்துச்சு. 12 வயதில் அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகம் பெற்றேன். 15வது வயதில் பிதா குமார் பரிசுத்தாவி நாமத்தில் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டேன். 17வது வயதில் பனகுடி கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் +2 படிச்சுக்கிட்டு இருந்தேன். முடிக்கிற நாட்கள். என் தாயார் அன்றைக்கு கேன்சர் வியாதி கழுத்தில். இன்றைக்கு கிட்டத்தட்ட அவங்களுக்கு 90 வயது ஆக போகுது. நான் சொல்கிறது எனக்கு 17 வயசு இருக்கும்போது நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். 36 வருஷம் ஆகுது மேலாகிறது. அந்த நாட்டில் ஒரு முறை அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. 1 வருஷம் படுக்கை ஆகிட்டாங்க. தண்ணி ஆகாரம் தான் போகும். யாரும் பார்க்க வராங்க. அப்போ ரொம்ப சவால் விடுவாங்க. பயப்பட மாட்டாங்க வியாதியை கண்டு. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம், சவால் விடுவார்கள். ஆனால் அன்றைக்கு ரொம்ப அழுதாங்க. நான் அப்போது ஒளிச்சிருந்து பார்க்குறேன் என் தாயாரை. ஏன்னா அப்போ நல்ல +2 முடிக்கிற நாட்கள். அது சரியான சாப்பாடு கிடையாது, சரியான ட்ரெஸ்ஸு கிடையாது. ஒரே ஒரு காக்கி யூனிஃபார்ம் உண்டு, ஒயிட் அண்ட் காக்கி. அதை மட்டும் போட்டு போவோம். சாட்டர்டே யூனிஃபார்ம் வந்துட்டு நல்ல ட்ரெஸ் கிடையாது. நான் வீட்டில் ஒரே பையன். ஏன்னா அவ்வளோ கஷ்டம் ஊழியத்தில். அதனால் எனக்கு அந்த கிறிஸ்டியானிட்டி பிடிக்கலை. பாஸ்டர், ஊழியம், பெந்தகோஸ் இதெல்லாம் பிடிக்கலை. வெளிநாட்டு எங்கேயாவது ஓடிடணும், இருக்கக்கூடாதுன்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் நாட்கள். என்னுடைய தடுமாற்றத்தை என் தாயார் கவனித்திருக்கிறார்கள். ஆனால் படுக்கையில் இருக்கிறாங்க. எங்கள் அம்மா ரொம்ப நேசிப்பேன். அவங்க அழும்போது நான் ஒளிச்சிருந்து பார்த்தேன். அவங்க என்ன அழுதாங்க தெரியுமா? ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, மரணத்தை கொடுத்து நான் பயப்படலை. இன்றைக்கி நான் மறித்தாலும் மோட்டிருப்பேங்கிற நிச்சயம் எனக்கு உண்டு. ஆனால் நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். இது வரைக்கும் வளர்த்துட்டீங்க, நான் பின்மாறி போயிட்டேன். நான் ஊழியக்காரனை மாறினப்பா. ஒரு பிரசங்கம் பண்ணுறதை நான் பார்த்துட்டு நான் செத்துறேன். அவரை ஊழியக்காரனை மாற்றுங்கப்பான்னு ஜெபம் பண்ணாங்க. காலங்கள் வந்தது. நான் உண்மையிலே சென்னைக்கு ஓடி போனேன். வீட்டுக்கு ஒரு கடிதம் எழுதி வைத்து அன்புள்ள அப்பா மாறிவது என்னை தேடி வந்து தற்கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி, எனக்கு பிடிக்கல கிறிஸ்டியானிட்டின்னு சொல்லி ஓடி போனேன். காலங்கள் வந்தது. கர்த்தர் சந்தித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருப்பி வந்தேன். ஊழியக்காரனை மாறினேன். கர்த்தர் மாற்றினார். தேவ அழைப்புக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். 2 ஆண்டுகள் ஆரம்ப பேசிக் தியாலஜி சென்னையில் 90ல் முடித்தேன். என்றைக்கு ஊழியக்காரனாக மாறினேனோ அன்னைக்கு எங்கள் அம்மா வியாதியை மாற்றினார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. க்ளோரி பீ டு காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு இத்தனை ஆண்டுகள் எனக்கும் 50 வயசு முடிஞ்சிடுச்சு. என் தாயாருக்கு ஆயுசு நாளை கூட்டி கொடுத்தார். என் பிள்ளை ஊழியக்காரனை மாறி பிரசங்கம் பண்ணுறதை கேட்குற பாக்கியத்தை கூட என் தாயாருக்கு கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் நல்லவர். God is good. ஜெபிக்கிற நல்ல பெற்றோராக இருக்கணும். பிள்ளைகளுக்காக, எதிர்காலத்துக்காக நல்ல ஜெபிக்கிற நல்ல அருமையான பெற்றோராக இருக்க வேண்டும் என்பது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். அந்த 13ஆம் அதிகாரம் 9லிருந்து 11 வரை குறிப்புகளை மட்டும் நான் சொல்லி அமர்கிறேன். 13ஆம் அதிகாரம் 9லிருந்து 11 வரை வாசிக்கும் போது, வாசிக்க வேண்டாம். தனக்கும் தன் மனைவிக்கும் கருத்து வேறுபடல் இல்லாமல் நடந்து கொண்டார்கள். ஏன்னா முதல்ல தேவதூதன் மனைவிட்ட தான் பேசுகிறான், 2வது இவர்கிட்ட பேசுகிறான். 2 பேருக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரல. தவறாய் புரிந்து கொள்கிற அனுபவமோ கருத்து வேறுபாடோ வரவே இல்லை.
தெளிவாக இருந்தேன். குடும்ப வாழ்க்கையில் கருத்து வேறுபாடே வரக்கூடாது. புருஷன் மனைவியின் நடுவே வேற ஒன்று வரக்கூடாது. நான் பொதுவாக நடத்துகிற திருமணத்தில் அப்படி தான் செய்வேன். போன வாரத்தில் ஒரு திருமணம் நடத்தி வைத்தேன். கடந்த வாரத்தில் ஒரு பாஸ்டருடைய குடும்பத்தில், அந்த தம்பியும் பாஸ்டர், எனக்கு தெரிந்த குடும்பம். அந்த தங்கை வேதாமா கல்லூரி பாடம் எடுத்த போது 2 ஆண்டுகள் எடுத்து படித்தவள், அருமையான பிள்ளை. அப்போ நான் நடத்துகிற திருமணத்தில் வித்தியாசமாக செய்வேன். அந்த கவனன்ட் உடன்படிக்கை பண்ணும்போது பொண்ணுக்கு பக்கத்தில் பொண்ணுடைய அப்பா அம்மா, மாப்பிள்ளைக்கு பக்கத்தில் மாப்பிள்ளை அப்பா அம்மா 2 பேரை விட்டு எல்லாரும் சேர்ந்து கைப்பிடிச்சு கொடுங்கன்னு தான் சொல்லுவேன். வித்தியாசமாக நடத்துவேன். அப்போ நான் பதில் கேட்டேன், 2 பேர் எங்கே இருக்கீங்க? அவங்க சொன்னாங்க, நாங்கள் தேவ சமூகத்தில் இருக்கிறோம்னாங்க, தேவ சன்னிதானத்தில் இருக்கிறோம்னாங்க. நான் சொல்கிறேன், அது குட், அது நல்லது தான், எங்கே நிற்கிறீங்கன்னு சொல்லுங்கன்னு. அது என் மகளுக்கு பக்கத்தில் நிற்கிறேன். அவங்க பாஸ்டர் சொன்னார், நான் என் பையனுடைய பக்கத்தில் இருக்கிறேன். நான் சொல்கிறேன், பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் கட்டளையிடுறேன், சாகிற வரைக்கும் உங்கள் பிள்ளைக்கு சைட்லேயே நில்லுங்க, பிள்ளைக்கு நடுவில் வந்துடாதுங்க. சைடில் இருந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணுங்க, சைடில் இருந்து ஆலோசனை சொல்லுங்க, சைடில் இருந்து ஜெபம் பண்ணுங்க. இவங்க குடும்பத்தின் நடுவே வராதுங்க. ஆமீன். காரணம், அந்த குடும்பத்தின் நடுவே இருக்கிறவர் கர்த்தர், முப்பரி நூல் அறாது அப்படின்னு சொல்லி நான் அந்த திருமண ஆராதனையை நடத்தி வச்சேன். அல்லேலூயா. கருத்து வேறுபாடே வரக்கூடாது. ஆமேன். தோத்திரம். 13ஆம் அதிகாரம் 15-19 வாசிக்கும் போது, அல்லேலூயா, அந்த 13ல் வாசிங்க, 15-19. அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் ஒரு வெள்ளாட்டு குட்டி உமக்காக சமைத்து கொண்டு வரும் மட்டும் தரித்திரும் என்றான். ஓகே. மனோவா போய் வெள்ளாட்டு குட்டியையும் போஜன பலியும் கொண்டு வந்து அதை கண்மலை மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். ஓகே. கர்த்தருக்கு கொடுக்கிற நல்ல பழக்கம் இருந்துச்சு, கிவிங் ஸ்பிரிட், த ஸ்பிரிட் ஆஃப் கிவிங். கெடுக்கிற பழக்கம் இல்லை, கொடுக்கிற பழக்கம். கர்த்தருக்கு கொடுக்கணும், ஆண்டவர் நல்ல மனப்பூர்வமாக கொடுக்கணும். நான் அப்படி தான் என்னுடைய பிள்ளைகளை பழக்கிறேன், அப்படி தான் குடும்பத்தை பழக்கிறேன், அப்படி தான் சபையை பழக்கிறோம். ஆண்டவர் நல்லா கொடுக்கணும், வலது கை கொடுக்க இடது கைக்கு தெரியக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்மகிட்ட யார் கை நீட்டினாலும் ஏதாவது ஒன்று செய்யணும். அவங்கள கை நீட்ட வச்சுருக்கார், நம்மளை கொடுக்க வச்சுருக்கார். ஆண்டவர் கொடுக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும், கர்த்தருக்கு கொடுக்கணும், மனப்பூர்வமாக செய்யணும். இவங்க வாழ்க்கையில் நல்ல கொடுக்குற நல்ல அனுபவம் இருந்துச்சு. ஓகே. 13:20 பாருங்க. 13:20. அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்து நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையிலே ஏறி போனார். இதை மனோவாவும் மனைவியும் கண்டு தரையிலே முகங்குப்புற விழுந்தார்கள். 2 பேருக்கும் நல்ல தாழ்மை உள்ள அனுபவம் இருந்தது. தேவ பிரசன்னத்தை கண்டபோது, தேவ தூதனை கண்டபோது, தேவ வார்த்தை கண்டபோது பெருமை வரல, தாழ்மை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தாழ்மை வரணும் குடும்ப வாழ்க்கையில். பெருமை வந்துடக்கூடாது. எவ்வளோ பணம் வந்தாலும் சரி, எவ்வளோ வசதி வந்தாலும் சரி, பெருமை வந்துடக்கூடாது. பெருமை, தோத்திரம், அது உங்களுக்கு தராது மறுமை, அது கொண்டு வரும் சிறுமை. அல்லேலூயா. பெருமை வேண்டாம். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்திருக்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். காலையிலே விழுந்துட்டாங்க. ஆண்டவருக்கு சோத்திரம். க்ளோரி பீ டு காட். நிறைய சொல்லலாம். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. சிம்சோனை குறித்து இன்னும் 2 வார்த்தை சொன்னால், பிரதிஷ்டை பலமுறை மீறினது எச்சரிப்பு. தேவன் ஒரு பிரதிஷ்டை வச்சிருந்தார். நசரேன்பா, தலையில் சவரவன் கத்தி படக்கூடாது. அவன் பிரதிஷ்டை மீறிட்டான். தெய்வ பிள்ளைகளுக்கு ஒரு பிரதிஷ்டை வச்சிருந்தார். பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யாருன்னு கேட்கிறார். இவை ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்கிறார். பிரதிஷ்டை உள்ள ஒரு வாழ்க்கை நமக்கு அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாய், எச்சரிக்கையாக இருக்கிறதற்கு பல வாய்ப்புகள் இருந்தும் அதை அலட்சியம் பண்ணது ஒரு எச்சரிப்பு. ஆமாம், எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு பல வாய்ப்புகளை கர்த்தர் கொடுத்தார். அதில் அலட்சியமாக இருந்ததுனால அவருடைய வாழ்க்கை மாறிவிட்டது. ஒரு காலத்தில் சிங்கத்தை கொன்னவர், ஆனால் அவர் நசரே என்பதை மறந்து செத்த சிங்கத்துக்குள் இருக்கிற தேனை ருசி பார்த்து வாழ்க்கை அளித்தார். அது அசிங்கமாய் மாறிவிட்டது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அருவருப்பை பார்க்கணும், மாமிசத்தை பார்க்கணும், நாற்றத்தை பார்க்கணும். ஐயோ அருவருப்பு அல்லவா, அப்படி அசிங்கப்படணும். தேன் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. பாவ சந்தர்ப்பத்தை பிசாசு தூண்டும் போது, வாலிபனே தேன
என்னது அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஐயோ அருவருப்பு அப்படின்னு நினைக்கணும். நினைச்சா தப்பிக்கலாம். நீ பிசாசு காட்டுவான், தேன் கூட்ட காட்டுவான், எதுக்குள்ள இருக்கு புழு நாட்டம், செத்து போன மிருகத்தினுடைய அந்த சரீரத்துக்குள்ள அந்த எலும்புக்குள்ள அல்லவா இருக்கிறது. அருவருப்பா பாருங்க, அசிங்கமா பாருங்க. இல்லை நான் பரிசுத்தமா வாழ வேண்டியவன், இதை நான் தொடக்கூடாது என்று பாருங்கள். சிம்சோனுடைய மனோவா அவருடைய குடும்ப வாழ்க்கை நமக்கு ஒரு நல்ல எச்சரிப்பா இருந்தது. பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தெளிவாய் சில காரியங்களை கற்றுக்கொண்டோம். பாருங்க, ஒரு பெரிய நியாயாதிபதியாக இருக்க வேண்டிய வாழ்க்கை பரிதாபமாய் முடிந்து விட்டது. நம்முடைய பிள்ளைகளை குறித்த திட்டம் உண்டு, தீர்மானம் உண்டு. நல்லொழுக்கத்தில் வளருங்க, ஜெபிங்க, ஆலோசனை சொல்லுங்க, கட்டளை பெற்றுக் கொள்ளுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். தேவ கிருபை உங்களை தாங்கட்டும். கண்களை மூடுமா, ஜெபம் பண்ணுமா. ஆண்டவர் கற்றுக் கொடுத்த நல்ல வார்த்தையை மனதில் எடுத்து ஜெபம் பண்ணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதம் இறங்குமே. நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதம் இறங்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே. கேட்பது கிடைக்குமே. சொல்லலாமா? கிருபை நன்மைகள் தொடருமே. கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டம் தீர்ந்திடும். கைவிடா காத்தேவும் பராமரின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்தேவும் பராமரின் கரங்களை நாம் கற்றுக் கொள்வோம். ஜெபம். வானத்திற்கும் பூமிக்கும் சர்வதிகாரம் உள்ள எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தின் ஆரம்ப நாளில் ஆண்டவரே மனோவா உடைய மனைவி சிம்சோனை பற்றி குடும்ப வாழ்க்கை குறித்து கற்றுக்கொள்ள நீர் தந்த கிருபைக்காக நன்றி அப்பா. அவங்க வாழ்க்கையில் இருந்த ஆவிக்குரிய காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள, அவங்க வாழ்க்கையில் தவறான காரியங்களை நாங்களும் செய்யாதபடி பாடமாய் சவாலை எடுத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஒரு பெரிய திட்டம் அல்லவா சிம்சோனை குறித்து இருந்தது, இழந்து விட்டான் அப்பா. தேவன் எங்களை குறித்து வைத்திருந்த திட்டம், நோக்கம் இவைகளை இழந்து போகாதபடி என்ன நோக்கத்துக்காக எங்களை அழைத்தீரோ, ரட்சித்தீரோ, அபிஷேகித்தீரோ, வேறுபடுத்தீரோ, இணைத்தீரோ குடும்பமாய் அதை உணர்ந்து வாழ கிருபைதார். பிள்ளைகளை ஆசீர்வதியும். கவனிக்கிற பிள்ளைகள் மேல் தேவ கிருபை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பத்தில் தேவ திட்டம், தேவ கிருபை வெளிப்படுவதாக. ஆமென். God bless you. Praise the Lord. Bye.